இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை திடப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 2வது வாரம் வெள்ளிக்கிழமை இன்று நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 16 முதல் 19 முடிய. இந்த உலகத்தினுடைய யதார்த்தமான உண்மை நிலையை இன்றைய வாசகம் நமக்கு தெள்ளத் தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயம் எப்படிப்பட்டது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் படம் பிடித்து காட்டுகிறது. கடவுளும் மனிதனுமாக இருந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இந்த மண்ணுலகில் 3 ஆண்டுகள் அனுபவித்த ஒரு அனுபவத்தை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துவதையும் காண முடிகிறது. ஆக இந்த உலகம் நமக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன என்பதைத்தான் தெளிவாக இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு காட்டுகிறது. என்ன அப்படிப்பட்ட ஒரு அனுபவம்? பொதுவாக இந்த உலகம் என்பது நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளாது, தீயவற்றை உடனுக்குடனாக உள்வாங்கிக் கொள்ளும். அந்த வரிசையில்தான், அந்த சிந்தனைகளே தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. என்னவென்றால், இத்தலைமுறையினரை யாருக்கு நான் ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் என்று சொல்லுகிறார். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்விலே மக்களுக்கு உவமையின் வாயிலாக விண்ணரசை பற்றி எடுத்து கூறுவது போல, இன்றைய நற்செய்தி வாசகம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவானுக்கும் அவருக்கும் நடந்த நிகழ்வினை இங்கே வெளிப்படுத்துகிறார். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய 2வது அத்தியாயம் நமக்கு இவ்வாறு சொல்லுகிறது. எப்படி எனில், யோவான் வந்தபொழுது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்றார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்காரர், இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிக்காரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்று சொல்லி முடிக்கிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று சொல்லுகிறார். இது எதை குறிக்கிறது என்றால், யோவான் தன்னுடைய பணி வாழ்விலே செய்த நற்செயல்களையும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3 ஆண்டுகள் பணி வாழ்விலே செய்த நற்செயல்களையும் மக்கள் எப்படி பார்த்தார்கள், எப்படி ஏற்றுக்கொண்டார்கள், எப்படி நிராகரித்தார்கள். திருமுழுக்கு யோவான் தன்னுடைய தனிப்பட்ட பாணியிலே தான் இறையரசு பணிக்காக அவர் உழைத்த அந்த வழிமுறைகளை பார்க்கின்ற பொழுது நேருக்கு நேராக அவர் மக்களுடைய குற்றங்களை சாடியதை நம்மால் காண முடிகிறது. எனவே திருமுழுக்கு யோவான் மக்கள் மத்தியில் வாழாமல் பாலை நில பகுதிகளில் வாழ்ந்து கொண்டு மக்களுக்கு அவ்வப்போது சந்தித்து இறையாட்சி பணி பற்றி வெளிப்படுத்துவதும், இறையரசு நெருங்கி வந்துவிட்டது என்பதை சூசகமாக அவர்களுக்கு வெளிப்படுத்துவதையும் அவர்கள் பார்க்கின்ற பொழுது, ஒரு கூட்டத்தினர் அவர் மெசியா என்று நம்பினார்கள், அவரிடம் திருமுழுக்கு பெற வந்தார்கள். இன்னொரு கூட்டத்தினர் அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஏனென்றால் திருமுழுக்கு யோவான் உண்மையை உரக்க வெளிப்படுத்தினார். எனவேதான் ஏரோது அவரை சிறைபிடித்து சிறையில் அடைத்தான். ஏரோதியாள் திருமுழுக்கு யோவானை கொன்றுவிட்டான். ஆக திருமுழுக்கு யோவான் போதித்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற யாரெல்லாம் தவறுகள் செய்தார்களோ அந்த தவற்றினை சுட்டி காட்டி கொண்டே இருந்தார் என்பதுதான். எனவேதான் இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய 1 அத்தியாயத்தில் ஊமைகளுக்கு நிகராக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை,
நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் எங்களோடு மாரடித்து அழவில்லை என்று. இது ஒரு புறம் இருக்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களோடு மக்களாக தங்களை முழுவதுமாக இணைத்து கொண்டார். இணைத்து கொண்டவர் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை நடைமுறைகளுக்கு ஏற்றாற்போல தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அவர்களோடு உண்டார், அவர்களோடு குடித்தார், அவர்களோடு உறங்கினார். அவர்களுடைய இன்பத் துன்பங்களை தன்னுடைய இன்பத் துன்பங்களாக ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பித்தார். இதையும் பார்த்து ஒரு சில கூட்டத்தினர் இயேசுவை குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். பாவிகளோடு உணவு அருந்துகிறான், விபச்சாரிகளோடு உணவு அருந்துகிறான், அவர்களோடு உண்ணுகிறான், குடிக்கிறான், இவன் பெரும் தீனிக்காரன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எந்த அளவிற்கு வஞ்சகமாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லி முடித்து விட்டார்கள். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்று வரை பயணித்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் காலத்தில் மட்டுமல்ல, நம்முடைய காலத்திலும் இந்த உலகம் அழிகின்ற வரையில் இப்படிப்பட்ட மனநிலையோடு தான் இருக்கும் என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. ஏனென்றால் 2024 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு வாழ்ந்த காலத்திலே இப்படிப்பட்ட குறை சொல்லக்கூடிய நிலை மக்கள் மத்தியில் இருக்கிறது என்றால், இன்று வரை அதே மனநிலை தான் நம்முடைய அன்றாட வாழ்விலே சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட மனநிலையில் நாமும் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட மனநிலையில் அடுத்தவர்களையும் நாம் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம். இதில் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் ஒரு சில நேரங்களிலே உண்மையான நிலவரங்களை அறிந்து கொள்ளாமல் பிறருடைய வார்த்தைகளை நம் செவிமடல் வழியாக ஏற்றுக்கொண்டு உடனடியாக அடுத்தவர்கள் குற்றவாளிகள் என்பதில் முத்திரை குத்துவதில் நாம் அனைவரும் கை தேர்ந்தவர்களே. இந்த வரிசையில்தான் நாம் ஒவ்வொரு முறையும் நம்மை அறிந்தும் அறியாமலும் நம்மை சார்ந்திருக்கின்ற எத்தனையோ மக்களை இந்த பரிசேய கூட்டம் சொல்லுவது போல பெரும் தீனிக்காரன் என்று சொல்லுவது போல நாமும் மற்றவர்களை குறை சொல்லி கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசுனுடைய திருவருகை காலத்திற்காக நம்ம தயாரித்து கொண்டிருக்கின்ற காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக தன்னுடைய பணி வாழ்விலே சொல்லியிருக்கிறார். உன்னை நீ அன்பு செய்வது போல் அடுத்தவர்களையும் நீர் அன்பு செய் என்று சொல்லுகிறார். எப்பொழுது நாம் அடுத்தவர்களை ஆழமாக அன்பு செய்ய ஆரம்பிக்கின்றோமோ நம்மை போல நான் என்னை எந்த அளவுக்கு அன்பு செய்கின்றேனோ, என்னுடைய தேவைகள், என்னுடைய உடல் ரீதியான எல்லா விதமான ஆரோக்கிய வாழ்விற்காக எப்படி நான் தயாரித்து கொண்டிருக்கின்றேனோ அதே போல் அடுத்தவருடைய தேவைகளையும் அறிந்து கொண்டு அடுத்தவர்களுக்காக என்னுடைய வாழ்நாளை சற்றாவது அவர்களோடு பகிர்ந்து கொண்டேன் என்றால் இப்படிப்பட்ட குற்றம் குறைகளை நான் இந்த மண்ணுலகில் எவர் மீதும் எடுத்து வைக்க முடியாது. எனவே இயேசு இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற செய்தி இதுதான். இயேசுனுடைய பிறப்பின் வருகைக்காக, இரண்டாவது வருகைக்காக, நீதியின் வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எண்ணங்களை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். குழலூதினோம், கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைக்கவில்லை என்று பரிசேய கூட்டம் எந்த அளவிற்கு மக்கள் மீது திணித்தார்களோ அதுபோல நாமும் அடுத்தவர்கள் மீது நம்முடைய குற்றம் குறைகளை திணிக்காமல் உண்மை நிலவரத்தை அறிந்து வைத்து பிறரையும் அன்பு செய்து இயேசுவினுடைய வருகையில் நாமும் மகிழ்ச்சியோடு வாழ்வோம் என்றால் இன்றைய நாள் இயேசுனுடைய தனி சிறப்பு மிக்க ஆசீர்வாதம் மிக்க நாளாக அமையும். எனவே அந்த வரத்திற்காக இந்த நாளிலே இயேசுவின் கரத்தில் நம்மை அர்ப்பணித்து அனைவரும் ஜெபிப்போம். இறை ஆசீர் என்றும் உங்களோடு.